வெல்கம் டு மகி மஞ்சள். இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் இட்லி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். பூசணிக்காய் ஒரு ஸ்லைஸு, வெங்காயம் 1, தக்காளி 2, பச்சை மிளகா 4, இந்த கிளாஸ் அளவு துவரம்பருப்பு நான் எடுத்திருக்கேன். பூசணிக்காவை தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பை கழுவி குக்கரில் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை கட் பண்ணி அதில் போட்டாச்சு. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு பிஞ்சு, குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் 4 விசில் வரைக்கும் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். குக்கரில் ப்ரெஷரு குறைஞ்சிட்ட அப்புறம் திறந்துட்டு பருப்பு காயெல்லாம் வெந்துட்ட அப்புறம் அதை தனியாக எடுத்து நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு அது தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, சோம்பு, ஜீரகம், 6 பல்லு பூண்டை நசுக்கி அதையும் போட்டாச்சு. காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு கடைஞ்சி வச்சுருக்க பருப்போட இதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கொதி வச்சு ஆஃப் பண்ணிட்டா வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் ரெடி. இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது ஈஸியான ரெசிபியும் கூட. குக்கரில் மட்டும் எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுட்டா உடனே ரெடி ஆகிடும். காரம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சாம்பார் கொதிக்கிறப்ப கடைசியாக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனு 2 ஸ்பூன் அளவு உப்பு எடுத்திருக்கேன். 5 டம்ளர் தண்ணி. உங்களுக்கு தண்ணிக்கு ஏற்ற அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.